வணக்கம், நான் உங்கள் KR செந்தில்வாசன் வெல்னஸ் கோச். தினந்தோறும் பயனுள்ள தகவல்களை செந்தில்வாசன் வெல்னஸ் கோச் அப்படிங்கக்கூடிய யூடியூப் சேனல்ல கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த வீடியோவில் கொடுத்துட்டு இருக்க தகவல்கள் உங்க உடல் ஆரோக்கியம் மற்றும் வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு உதவும். அதுக்கு நீங்க செந்தில்வாசன் வெல்னஸ் கோச் அப்படிங்கக்கூடிய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெகுலரா இந்த வீடியோஸ் வந்து சேரும். அப்புறம் என்ன, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடலாமே. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். சாமர்த்தியம் இருந்தால் சாதிக்கலாம். ஒரு ஊர்ல அண்ணன் தம்பி 2 பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் விவசாயம் நடந்துச்சு. அவங்க வருமானம் பண்ணணும்னு நினைச்சு தம்பிக்காரனை லோக்கல்லே விவசாயம் பண்ண வச்சுட்டு அண்ணங்காரன் வெளியூருக்கு வேலை தேடி போறாரு. அங்க வேலை தேடி போற இடத்துல அங்க ஒரு பண்ணையத்துல வேலை தான் கிடைக்குது. வேலைக்கு சுத்தி பார்க்குறாரு. ஒரு பண்ணை மன்றவர்கிட்ட வேலை கிடைக்குது, ஒரு விவசாய வேலை. அந்த ஓனர்கிட்ட போய் எனக்கு வேலை வேணும்னு பேசும்போது அவர் ஒரு ஒப்பந்தம் சொல்றாரு. என்னன்னா, நான் உங்களுக்கு ஒப்பந்தம் போடுறேன். என்னன்னா 6 மாசம் ஒப்பந்தம். 6 மாசத்துக்கு முன்னே வேலையை விட்டு போகக்கூடாது. 1. 2வது, நீ கோவப்பட்டா எனக்கு 1000 ரூபா கொடுத்துடணும். அந்த 1000 ரூபா கொடுக்க முடியலன்னா இன்னொரு 6 மாசம் வேலை செய்யணும். நான் கோவப்பட்டா நான் உனக்கு 1000 ரூபா கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றாரு. முதல் நாள் வேலைக்கு போறான். போயிட்டு அவர் என்ன சொல்றாருன்னு ஒரு கண்டிஷனு, வெளிச்சம் இருக்கிற வரை வேலை செஞ்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவன் என்ன பண்றான், இருட்டு கட்டி சூரியன் மறைஞ்ச உடனே நெல்லெல்லாம் எடுத்துக்கிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நெல் எடுத்துட்டு வீட்டுக்கு வரான். அவர் உடனே கேட்குறாரு, உன்னை நான் வெளிச்சம் மறையிற வரைக்கும் தான் சொன்னேன், நிலா வெளிச்சம் இருக்குல்ல, நீங்கள் வேலை செய்யணும்ல அப்படின்னதுக்கு, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சாப்பாடும் கொடுக்கல, இப்படி வேலை வாங்குறீங்கன்னு சொல்லி அவன் கோவப்பட்டான். கோவப்பட்டவுடனே அவர் என்ன சொன்னார், நீ எனக்கு 1000 ரூபா கொடு, இல்லைன்னா நான் 6 மாதம் வேலை செய்யும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, நான் 1000 ரூபா கொடுத்துட்றேன், இப்போ கொடுக்க முடியாது, நான் தரேன்னு சொல்லிட்டு ஊருக்கு வந்துடுறான். ஊருக்கு வந்து தம்பிகிட்ட சொல்கிறான். அவன் தம்பி புரிஞ்சுக்கிறான், அண்ணனுக்கு என்ன நடந்துச்சு, ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கிறான். தெரிஞ்ச பின்னாடி என்ன சொல்கிறான், சரி ஓகே நீ போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ இங்கிருந்து விவசாயத்தை பாரு, நான் வந்து அந்த முதலாளிகிட்ட போய் நான் என்ன வேலைக்கு முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு கொண்டு வரேன் அப்படின்ட்டு போகிறான். ஏன்னா அண்ணன்கிட்ட சொல்லக்கூடாது இல்லையா, நம்ம ஏதோ திட்டத்தோடு போகிறான். அங்கே போயிட்டு அந்த முதலாளிகிட்ட பேசுகிறோம். அந்த முதலாளி மறுபடியும் அதே கண்டிஷன் தான். அப்போது 1000 ரூபா கொடுத்துடணும், நீ இன்னும் கோவப்பட்டீங்கன்னா 1000 ரூபா கொடுத்துடணும், இல்லை நான் கோவப்பட்டேன் நான் 1000 ரூபா கொடுத்துருன்னு சொல்லுவான். இல்லை 1000 ரூபா வேண்டாம், 3000 ரூபா வச்சுக்கலாம் பந்தயம் அப்படிங்கிறான். சரி ஓகே அப்படின்னு பந்தயம் வச்சுக்கிறாங்க. அன்றைக்கி நைட்டு முடிஞ்சது. அடுத்த நாள் காலையில் வேலைக்கு போகணும். எழுப்பி பார்க்குறான், தூங்கிட்டு இருக்கான். நல்லா தூங்கிட்டு இருக்கான். வெடிஞ்ச உடனே அடுத்த நாள் வேலைக்கு போகணும் இல்லையா, வேலை செய்யணும் இல்லையா, நல்லா தூங்கிட்டு இருக்கான். முதலாளி வந்து எழுப்பி பார்க்குறாரு, எந்திரிக்க மாட்டேங்கிறான். அவருக்கு லைட்டாக கோவம் வந்துச்சு. இருந்தாலும் நம்ம கோவப்பட்ட 1000 ரூபா தரணும்னு கோவத்தை அடக்கிக்கிட்டு அவனை முள்ள தட்டி எழுப்பி ரெடி பண்ணுறாரு. அவன் ரெடி ஆகிறான். என்னை பார்க்க கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க, இந்த பக்கத்து தோட்டத்தில் போய் இளநீயெல்லாம் பறிச்சுட்டு அப்படின்னு. எந்த மரத்தில் பறிக்கிறதுன்னு கேட்டிருக்கான். அதுக்கு உனக்கு கையை கெட்டின தூரத்தில் இருக்கக்கூடிய மரத்துலலாம் பறிச்சுட்டு வா அப்படின்னு சொல்கிறான். இவன் என்ன பண்ணுறான், நேராக கிளம்பி போய் பக்கத்து தோட்டத்தில் இருக்கிற இளநியை பறிச்சுட்டு வந்துடுறான். அப்படி பறிக்கும்போது அக்கம் பக்கம் தோட்டத்துக்காரங்க இவங்ககிட்ட சண்டைக்கு வந்துடுறாங்க. இவங்க ஓனர்கிட்ட வந்து சண்டை போடுறாங்க. அப்போ அவனுக்கு கோவம் வந்துருச்சு. எதுக்கு நீ பக்கத்து காட்டுக்காரங்க தோட்டத்தில் போய் பறிச்சுன்னு சத்தம் போடுறாரு. அப்போ உடனே இவன் என்ன சொல்கிறான், பார்த்தீங்களா கோவப்பட்டீங்க, நீங்கள் எனக்கு தர வேண்டிய 3000 ரூபாயை கொடுங்கன்ட்டு அந்த 3000 ரூபாயை சண்டை போட்டு வாங்கிடுறான். அந்த 3000 ரூபாய் வாங்கிக்கிட்டு அவன் அண்ணனுக்கு தர வேண்டிய 1000 ரூபாயை திருப்பி கொடுத்துட்டு அந்த 2000 ரூபாயோட வீடு போய் சேர்ந்து அவங்க அங்கே ஒரு நல்லபடியாக தொழில் பண்ணி நல்லா பொழைச்சிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே சாமர்த்தியம் வந்ததுனால அவன் வந்து புத்தி சாமர்த்தியத்தினாலையும் சாதிச்சிட்டான். அப்போது நம்ம வந்து ஒரு சிக்கலான சூழ்நிலை வரும் பொழுது சாமர்த்தியமாக செயல்பட்டால் மட்டும்தான் அந்த சூழ்நிலையிலேருந்து வெளியே வர முடியும். அந்த சிக்கலை நினச்சி பயந்துக்கிட்டு மன உளைச்சல் அடைஞ்சு கோவப்பட்டுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தோம்னா நம்மளால் அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியாது. அந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னு யோசிச்சு கரெக்டாக பண்ணணும். பாருங்கள், நீங்கள் செய்கிற வேலையில் ஏதாவது சிக்கல் இருந்தால் சாமர்த்தியமாக அதை சால்வ் பண்ண பாருங்கள். அப்போ தான் உங்களுடைய எல்லா ஆக்டிவிட்டீஸும் கரெக்டாக போகும்.